Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நாளையில் சங்கையான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நம்மை எல்லாம் மனிதர்களாக படைத்து முஸ்லிம்களாக வாழச் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்தவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். இது அல்லாஹ் நமக்கு செய்த மாபெரிய அருள்கொடை என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் மற்ற மதங்களை விட இஸ்லாத்திற்கு 100 விழுக்காடுகள் 100% சிறப்புகள் இருக்கிறது. இது வெறும் வாயினால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல, நிதர்சனமான உண்மைகள். இஸ்லாத்தினுடைய சட்டங்களை நாம் எடுத்து பார்த்தாலும், இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை நாம் எடுத்து பார்த்தாலும், இஸ்லாம் கூறுகின்ற ஒழுக்க நெறிகளை நாம் எடுத்து பார்த்தாலும், மற்ற மதங்கள் உடைய ஒழுக்க நெறிகளை விட, சட்டங்களை விட, வணக்க வழிபாடுகளை விட 100% வித்தியாசமாகவே காட்சி தரும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே முஸ்லிம்களை சந்திக்கின்ற பொழுது எவ்வாறு நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று முகமன் கூறுகின்றோமோ, இதே முகமன் தான் உலகத்தின் எந்த பகுதிகளுக்கு சென்றாலும் கூட முஸ்லிம்களை சந்திக்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்றுதான் சொல்வார்கள். அதற்கு பதில் சலாம் உரைக்கின்ற பொழுது வ அலைக்கும் சலாம் என்று சொல்வார்கள். யாராவது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சந்திக்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதற்கு பகரமாக வேறு எதையாவது சொல்வாரா என்று சொன்னால் நிச்சயமாக சொல்ல மாட்டார். தமிழகத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வாரே ஆனால், உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தும்பிய பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் சொல்வார்கள்.
அதற்கு கேட்கக்கூடியவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று பதில் சொல்வார். அதே நேரத்தில் தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஒரு துக்கமான செய்தியை கேட்கின்ற பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வதை போன்றதால் உலகத்தினுடைய எல்லா பகுதியிலும் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களும் துக்கமான செய்தியை கேட்கின்ற பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றுதான் சொல்வார்கள். இப்படியாக ஒவ்வொரு ஒழுக்க நெறிகளையும் சட்டங்களையும் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கூட பிசகை ஏற்படாமல் ஒவ்வொரு முஸ்லிம்களும் அந்த வார்த்தையை தான் சொல்வார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமை கொண்டிருக்கின்றோம். ஆனால் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் தங்கள் மதத்தவர்களை சந்திக்கின்ற பொழுது வணக்கம் என்று சிலர் சொல்வார்கள், நமஸ்தே என்று சிலர் சொல்வார்கள், நமஸ்காரம் என்று சொல்வார்கள். இதே வணக்கம் கேரளாவிற்கு சென்றால் அங்கு மொழி பிரச்சனை மாறுபடுகிறது, ஆந்திராவிற்கு சென்றால் அங்கே மாறுபடுகிறது. ஒரே மாதிரியான முகமது என்பது, ஒரே மாதிரியான துக்க நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது, சந்தோஷமான நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்பது அவர்களுக்கு மொழி பிரச்சனையினால் மாறுபட்டு வரக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் அதிகமாக அவர்கள் மொழியக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். எங்கு சென்றாலும் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை நாம் கேட்கலாம். தொழக்கூடியவராக இருக்கட்டும், தொழுகை இல்லாதவராக இருக்கட்டும், 100% இஸ்லாத்தை பேடி வாழக்கூடிய முஸ்லிமாக இருக்கட்டும், அல்லது பெயரளவில் மாத்திரம் இஸ்லாமியனாக இருந்து கொண்டு மற்ற கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமாக இருக்கட்டும், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அக்பர். இது பேச்சுக்கு மாத்திரம் அல்ல, நிதர்சனமான உண்மை. உலகத்தில் கணக்கெடுக்கிறார்கள், உலக முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் முதன்மையான வார்த்தை என்பது அல்லாஹ் அக்பர். உலகத்திலேயே அதிகமாக மொழியக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்ங்கிற வார்த்தை. 24 மணி நேரங்களும் அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை பாங்கின் மூலமாக, இக்காமத்தின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, அதே நேரத்தில் மற்ற தக்பீர்களின் மூலமாக இடைவிடாமல் ஒலிக்கக்கூடிய ஒரே வார்த்தை அல்லாஹ்ங்கிற வார்த்தை, முஹம்மதுங்கிற வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை உலகளாவிய அளவிற்கு அதிகமாக மொழியப்பட்டு வருவதாக ஒரு புள்ளி விவரம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் அக்பர் 2 வார்த்தைகள் அடங்கியிருக்கின்றது. அக்பர் என்ற வார்த்தை ஒன்று, அல்லாஹ் என்ற வார்த்தை ஒன்று. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்தில் அல்லாஹ் அக்பர் என்பதற்கு விளக்கம் கேட்டால், அதற்கு பொருள் கேட்டால், இன்றைக்கும் சமுதாயத்திலே அதற்கு பொருள் தெரியாமல் விழிக்கக்கூடியவர்கள், ஒழிக்கக்கூடியவர்கள் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ்ங்கிற வார்த்தை இருக்கிற, அல்லாஹ்ங்கிற வார்த்தை அல்லாஹ்விற்கு மட்டும்தான் பொருந்தும். சில பேர் என்ன செய்றாங்க தெரியுமா? அப்துல் ரஹ்மான் பேர் வைப்பாங்க, அவனை ரஹ்மான் தான் கூப்பிடுவாங்க. அப்துல் ரஹீம் பேர் வைப்பாங்க, ரஹீம் என்றுதான் அழைப்பார்கள். அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம். அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்தால் அவரை அப்துல் ரஹ்மான் என்றுதான் அழைக்க வேண்டும். அபுதுங்கிற வார்த்தையை விட்டுவிட்டு ரஹ்மான் என்றோ, ரஹீம் என்றோ, அப்துல் மாலிக்கை மாலிக் என்றோ, அப்துல் ரஸாக்கை ரஸாக் என்றோ அழைப்பது கூடாது. எப்படி தெரியுமா? ஒரு ஆளுக்கு அப்துல்லான்னு பேர் வைக்கிறோம், அப்தை எடுத்துட்டு அல்லாஹ்னா நம்ம கூப்பிட்டு இருப்போம். இதை போன்றுதான் அப்துல் ரஹ்மான் என்பதில் அபுதை நீக்கிவிட்டு ரஹ்மான் என்று அழைத்தாலும், அப்துல் ரஹீம் என்பதிலே அபுதை நீக்கிவிட்டு ரஹீம் என்று அழைத்தாலும் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல என்பதாக மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, அல்லாஹ் என்பது உலகத்தையே படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு மட்டும்தான் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை.
ஆனா இன்னைக்கு முஸ்லிம்களில் ஒரு சிலரும் கூட அல்லாஹ் என்பது அரபு நாட்டை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இறைவன், முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இறைவன், மற்ற சமுதாயத்திற்கு அல்லாஹ் இறைவன் கிடையாது என்று தவறாக எண்ணி வருகிறார்கள். இன்றைக்கும் எண்ணக்கூடியவர்கள் இஸ்லாமிய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் என்பது முஸ்லிம்களுக்கு இறைவனாக இருப்பதை போன்று முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் அவன்தான் இறைவன். கடவுள் கொள்கைக்கு அப்பாற்பட்ட நாத்திகர்களுக்கும் அவன்தான் இறைவன். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், அல்லாஹ்வை நிராகரித்தாலும் சரிதான், கடவுளே இல்லை என்று சொன்னாலும் சரிதான், அந்த அல்லாஹ் தான் சுவாசிப்பதற்கு காற்றையும், அருந்துவதற்கு நீரையும், பருகுவதற்கு நீரையும், அணிவதற்கு ஆடைகளையும், தங்குவதற்கு இல்லங்களையும், எல்லா வகையான வாழ்வாதாரங்களையும் தன்னை நம்பியவர்களுக்கும் கொடுப்பான், நம்ப மறுத்தவர்களுக்கும் கொடுப்பான். அல்லாஹ்வே கிடையாது, கடவுளே கிடையாது என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களுக்கும் அவன் தான் கொடுக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளுக்கு வாழ்வாதாரங்களை வழங்குவது அல்லாஹ்வின் மீது கடமை. அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் பார்க்கின்றோம், அல்லாஹ்வை நம்புகின்றவர்களை கஷ்டப்படுத்துவதும், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்களை, அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவர்களுக்கு வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுத்திருப்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹ் தான் உலகத்திற்கே ஏக இறைவன், முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு 4-5 இடங்களிலே சொல்லுகிறான் பாருங்கள். இன்ன ரப்பக்குமுல்லாஹுல்லதி கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த. உங்கள் இறைவன் அல்லாஹ் இருக்கின்றானே, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன்தான் வானங்களை படைத்தான், பூமிகளை படைத்தான். இன்னைக்கு சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வானத்திற்கு ஒரு கடவுள், பூமிக்கு ஒரு கடவுள், கல்விக்கு ஒரு கடவுள், செல்வத்திற்கு ஒரு கடவுள், குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கு ஒரு கடவுள் என்று ஒவ்வொன்றாக கூறுவோர் நினைத்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் இருக்கின்றானே, சர்வ வல்லமையும் படைத்தவன் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுறா பாருங்க, அல்லாஹுல்லதி கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின். 6 நாட்களில் வானங்களை படைத்தான், பூமிகளை படைத்தான், இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டவைகளையும் அல்லாஹ் தான் படைத்தான். படைக்கின்ற விஷயத்தில் அல்லாஹ்விற்கு கூட்டாளிகள் யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒருமையில்தான், ஒருவராகத்தான் இந்த உலகத்தை படைத்தான் என்று இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கின்றோம், உலகத்தில் எந்த பகுதிகளுக்கு சென்றாலும் கூட முஸ்லிம்களுடைய வாயில் வரக்கூடிய ஒரே வார்த்தை அல்லாஹ். ஆனால் ஆங்கிலத்திலே காட் என்று சொல்வார்கள், தமிழிலே கடவுள் என்று சொல்வார்கள், ஹிந்தியிலே பகவான் என்று சொல்வார்கள். கடவுளுக்கு எத்தனை பேர் பாருங்க, இறைவன் என்று சொல்வார்கள். இறைவன் என்று சொல்லலாமா? இப்ப நாமளே சொல்லிட்டு இருக்கிறோம், இறைவனின் திருப்பெயரால், இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு. இறைவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வதற்கு கூட மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஏன் தெரியுமா? இறைவன் என்ற வார்த்தைக்கு தமிழ் அகராதியை நாம் புரட்டி பார்த்தால் இறைவி பெண்பால் வருகிறது. இறைவன் என்பவன் ஆண்பாலும் அல்ல, அவன் பெண்பாலும் அல்ல, ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன். அப்ப இறைவன் என்று சொன்னால் அது ஆண்பாலை குறிக்கிறது, இறைவி என்று சொன்னால் அது பெண்பாலை குறிக்கிறது. எனவே என்றைக்கு ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிற பிரிவினை வருகிறதோ அப்ப அல்லாஹ்வை அல்லாஹ் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும். இறைவன் என்று சொல்வதற்கு கூட இந்த மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. கடவுள் என்று சொல்லலாமா? அல்லாஹ்வை கடவுள் என்று சொல்லலாமா? இன்னைக்கு கடவுளின் திருப்பெயரால் முஸ்லிம்களை கூறுகிறார்கள். கடவுள் என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ஏக இறைவன். கடவுள் என்ற வார்த்தைக்கு கடவுளர், கடவுள்கள் பன்மை வருகிறது. அப்ப அல்லாஹ் பல அல்லாஹ் இருக்கின்றானா?
எனவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை அல்லாஹ் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் அழகான ஒரு தீர்ப்பை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வை பற்றி மக்கத்து முஸ்லிம்கள் இணை வைப்பாளர்கள் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, நீ சொல்லக்கூடிய அல்லாஹ் எப்படிப்பட்டவர், எந்த தன்மை உடையவர் என்று கேட்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு வசனத்தையே இறக்கி வைக்கின்றார், ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைக்கின்றார். 112வது அத்தியாயத்தில் 4 வசனங்கள் இருக்கிறது. நமக்கெல்லாம் மனப்பாடம். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹதுன், அல்லாஹ் தனித்தவன், ஒருவன் அல்ல. ஒருவன் என்று நாம் பொருள் வைப்பது கூடாது. ஒருவன் என்று சொன்னால் பலரில் ஒருவன் அப்படிங்கிற அர்த்தம் வந்துவிடும். எனவே அஹது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏகன், தனித்தவன், அவனை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிற பொருளைத்தான் அஹது என்பதற்கு வைக்க வேண்டும். அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன். மனைவி மக்கள் தேவையா, நண்பர்கள் தேவையா, உணவு தேவையா, உடை தேவையா, நாங்கள் படையில் வைக்கின்றோம் என்றெல்லாம் சொல்வார்கள். அல்லாஹ்விற்கு படையில் வைக்க வேண்டுமா? தேவையில்லை. எதன் பக்கமும் அல்லாஹ் தேவையாக மாட்டார். லம் யலித், அவன் யாருக்கும் தந்தை அல்ல. வலம் யூலத், யாருக்கும் மகனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், உலகத்தில் எல்லோருக்கும் நிகர் உண்டு, ஆனால் ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கு மட்டும் நிகர் கிடையாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைக்கின்றார். அருமையானவர்களே, அல்லாஹ்விற்கு பின்னால அக்பர் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்லிக்கின்றோம். அக்பர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் அக்பர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பெரியவன் என்பது அல்ல, அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன் அப்படிங்கிற அர்த்தம் தான் அல்லாஹ் அக்பர் என்பதற்கு பொருத்தமான பொருள். அல்லாஹ் பெரியவன் என்று சொல்வதை விட அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன், அவனை விட பெரியவன் உலகத்தில் யாரும் கிடையாது அப்படிங்கிற பொருளை கொடுக்க வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக சமரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் அப்படிங்கிற நூல்ல 2134வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பஉன், அல்லாஹ்விற்கு பிரியமான வார்த்தைகள் 4 தான். எத்தனையோ வார்த்தைகளை அல்லாஹ் பிரியப்படுகின்றார், ஆனா அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்தமான வார்த்தைகள் 4 தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதையெல்லாம் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும், நாமும் மொழிய வேண்டும். அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுவதாக இருந்தால் அல்லாஹ்விற்கு பிரியமான செயல்களை நாம் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்கு பிரியமான வார்த்தைகளை நாம் பொழிய வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு பிரியமான வார்த்தைகள் 4. 1 சுப்ஹானல்லாஹ், நமக்கெல்லாம் தெரியும். 2வது அல்ஹம்துலில்லாஹ், 3வது லா இலாஹ இல்லல்லாஹ், 4வது அல்லாஹு அக்பர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற வார்த்தையும் அல்லாஹ்விற்கு பிரியமான வார்த்தை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இந்த அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தை இருக்குதே, எப்ப வேணாலும் நம்ம தக்பீர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ரப்பக ஃபகப்பிர், சூரத்துல் முத்தஸிர் அல்லாஹ் சொல்வார், ஒரு இறைவனை பெருமைப்படுத்துவீராக, அதாவது அல்லாஹ் அக்பர் என்று சொல்வீராக என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நடக்கின்ற பொழுது, வாகனத்தில் செல்லும் பொழுது, நம்முடைய வேலைகளை நாம் செய்யும் பொழுது, பெண்கள் சமையல் செய்யும் பொழுது, கண்ட பாடல்களை கேட்பதை விட அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற வார்த்தையை நாம் உச்சரித்தால் அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய பாசம் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் கூட சில இடங்கள்ல அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற வார்த்தையை கூறுவது கட்டாயம், சொல்லியே ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல ஒன்று என்ன தெரியுமா? பாங்கு சொல்றவன் 5 நேரங்களுக்கு பாங்கு சொல்கின்றவன் பாங்கினுடைய ஆரம்பத்தில் 4 தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 4 தடவைகள் சொல்ல வேண்டும். கடைசிக்கு முந்திய வார்த்தை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 6 முறைகள் சொல்ல வேண்டும்.
ஒரு பாங்குல 6 முறைகள் நாம் அல்லாஹ் அக்பர் சொல்லுகின்றோம். ஒருத்தர் 5 தடவை தான் சொன்னார் அப்படின்னா அந்த பாங்கு கூடாது, 2வது முறை பாங்கு சொல்லியே ஆக வேண்டும். அப்ப ஒரு பாங்குல 6 முறைகள் அல்லாஹ் அக்பர் சொல்லுகின்றோம். 5 நேரங்கள் பாங்கு சொல்லப்படுகிறது. 5 நேரங்களுக்கு 30 முறைகள் ஒரு பள்ளிவாசல்ல அல்லாஹ் அக்பர் சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம டவுனை நாம் எடுத்துக்கொண்டால் எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பள்ளியில பாங்குல மட்டும் 30 தடவை என்று சொன்னால் 10 பள்ளிவாசல்ல 300 தடவைகள் சொல்லப்படுகிறது. வேற எங்காவது இந்த வார்த்தையை முழங்க முடியுமா? சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 1 மணி அடிப்பார்கள், அல்லது கொட்டடிப்பார்கள், அல்லது நெருப்பை மூட்டுவார்கள். அதுவெல்லாம் அர்த்தமுள்ள செயல்கள் கிடையாது. ஆனால் இஸ்லாத்திலே தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஒவ்வொரு முறையும் 6 முறைகள் சொல்லப்படுகிறது. ஆனா நாம என்ன செய்கிறோம்? அல்லாஹ் ஒண்ணு பெரியவன் அல்ல, என் கடை கல்லாதான் எனக்கு பெரியது, நாம் அமர்ந்திருக்கின்றோம். அர்த்தமுள்ள வார்த்தைகளை சொல்லி அழைத்தும் கூட இந்த சமுதாயம் அல்லாஹ்வை வணங்குவதற்கு வரவில்லை என்று சொன்னால், ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். உங்களுக்கு வெற்றி தொழுகையில் தான் இருக்கிறது, அல்லாஹ் தான் உங்களுக்கு வெற்றியை தர வேண்டும். 30 முறைகள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியும் கூட எதன் மீதோ பெய்த மழையை போன்று நாம் சென்று கொண்டிருந்தால் பல தெய்வங்களை வணங்குபவர்களை விட நாம தான் கேடு கெட்டவர்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. பாங்கில் மட்டுமா, இக்காமத்திலும் பாருங்கள் 6 முறைகள் அல்லாஹ் அக்பர் சொல்லப்படுகிறது. அப்ப இக்காமத்துல 30 தடவை. அப்போ ஒரு பக்திக்கு பாங்கில் 30 தடவையும் இக்காமத்தில் 30 தடவையும் 60 முறைகள் சொல்லப்படுகிறது. ஒரு பள்ளிவாசல ஒரு நாளைக்கு 60 தடவை அப்படின்னா 10 பள்ளிவாசல 600 தடவை பாங்கிலே சொல்லப்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, தொழுகையை நாம் ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹ்விற்கு 99 திருநாமங்கள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, யா அல்லாஹ் என்று அழைப்பார்கள். சில நேரங்களில் யா ரஹ்மான் என்று அழைப்பார்கள், யா ரஹீம் என்று அழைப்பார்கள். அப்ப மக்கத்து முஸ்லிம்கெல்லாம் கேட்கிறான், முகம்மதே உனக்கு எத்தனை கடவுள்? எனக்கு ஏக இறைவன் ஒருவன் தான். அப்ப அல்லாஹ்ங்கிற, ரஹ்மான்ங்கிற, ரஹீம்ங்கிற பல கடவுளை நீ கூப்பிடுறியப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார், வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்விற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அதை கொண்டு நீர் அழைப்பீராக. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்ன? இந்த மக்தப்ல ஓதக்கூடிய பிள்ளைகள்லாம் 99 திருநாமங்களையும் வரிசையாக சொல்வார்கள். அர் ரஹ்மான், அர் ரஹீம் அப்படின்னு 99 திருநாமங்கள். எதை நாம் அழைத்தாலும் கூட அது அல்லாஹ்வை தான் குறிக்கவே தவிர வேறு ஒருவரை அது குறிக்காது என்பது அந்த வசனத்தினுடைய பொருள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகைக்காக தக்பீர் கட்டும் பொழுது அல்லாஹ் ரஹ்மான் கேட்டலாமா? தொழுக கூடாது. அல்லாஹ் ரஹீம் சொல்லலாமா? தொழுக கூடாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்பதை அல்லாஹ்க்கு பிரியப்படுகின்றார். அல்லாஹ் எதை பிரியப்படுகின்றாரோ அதை சொல்லிதான் நாம் தக்பீர் கட்ட வேண்டும். மற்ற வார்த்தைகளை ஒழிந்தால், ஆரம்பமே மிஸ்டேக்கா இருந்தால் அந்த தொழுகை பாத்தில், மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையில் பார்த்தால் 4 ரக்காத் தொழுகையில 22 முறைகள் அல்லாஹ் அக்பர் நாம் சொல்லுகின்றோம். 22 முறைகள் அல்லாஹ் அக்பர் சொல்லுகின்றோம். 4 ரக்காத் தொழுகை 3 இருக்கு. லுகர், அசர், இஷா இருக்கிறது. மக்ரிப் 3 ரக்காத், ஃபஜ்ர் 2 ரக்காத். ஆக மொத்தம் ஃபர்லான தொழுகையில மட்டும் ஒரு நாளைக்கு 94 தடவை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இது யாருக்குங்க இந்த சிறப்பு கிடைக்கும்? தொழுகையாளிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகிறது, அதே நேரத்தில் பெருநாளைக்கு மட்டும் தொழுக வர்றது, அதே நேரத்தில் ஜும்மாவுக்கு மட்டும் வர்றது. சில பேர் ஜனாசா தொழுகைக்கு வருவாங்க, அதையும் கவனிக்க மாட்டாங்க, ஒரு ஓரம் புறம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்காது. யாரை ஒழுங்காக ஃபர்லை மட்டும் தொழுகிறாரோ அவர் ஒரு நாளைக்கு 94 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுகின்றார். ஒரு முறை அல்லாஹ் அக்பர் சொன்னாலும் கூட அல்லாஹ் அவர் மீது பாசத்தை பொழிகின்றார்.
பிரியப்படுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஃபர்லான தொழுகை முடிஞ்ச பின்னால 33 சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், 33 அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், 33 அல்லாஹ் அக்பர் சொல்றோம், 100வது தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற கலிமாவை நாம சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? நாம தான் முதல்ல சுப்ஹானல்லாஹ் சொல்றோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிச்ச உடனே 3 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அப்படிங்கிற இஸ்திக்பார் செய்வார்கள். இஸ்திக்பார் செய்து முடிச்ச உடனே முதல்ல அல்லாஹ் அக்பர் தான் சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹை விட அல்ஹம்துலில்லாஹை விட முதலாக அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்வார்கள். இன்னைக்கு இமாம்கள் சொன்னாங்கன்னா குழப்பங்கள் ஏற்பட்டு விடும். ஆனா நம்ம நாடுகள்ல நம்ம பகுதிகள்ல முதல்ல சுப்ஹானல்லாஹ் சொல்றோம், இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், மூன்றாவது அல்லாஹ் அக்பர் சொல்லுகின்றோம். ஆனா பெருமானாருடைய பழக்கம் அல்லாஹ்விற்கு பிரியமான அல்லாஹ் அக்பர் என்பதைத்தான் முதலாக சொல்வார்கள். நானா சொல்லல, ஹதீசுகள்ல வந்து பாருங்க. புகாரியில 842வது ஹதீஸாகவும் முஸ்லிம்ல 583வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, குன்து அஅரிஃபு இன்கிரா ஸலாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்தக்பீர். ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிச்சிட்டாங்க அப்படிங்கறத நாங்க எப்படி தெரியுமா தெரிஞ்சு கொள்வோம்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். அதை கேட்டு ரசூலுல்லாஹ் சலாம் கொடுத்து விட்டார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா, இப்ப வாகனத்தில் நாம் செல்கின்றோம், மேடான பகுதி வருகிறது, அது வீடுகள்ல பள்ளிவாசல்ல வேற வேற திருமண மண்டபங்கள்ல மாடிப்படியில நாம ஏறுறோம். ஏறுகின்ற பொழுது நாம என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள். ஏன்னா பெரும்பாலானவர்கள் மேடான பகுதியில ஏறும்போதுதான் கீழே தவறி விழுறாங்க. அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படாமல் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் நம் சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டுமானால் மேலான பகுதிகளை ஏறும் பொழுது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் கூட என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு போருக்கு செல்லும் பொழுது ஒரு மேடான பகுதியில ஏறுறாங்க, ஏறும்போது சத்தம் போடுறாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். என்னைக்குமே தஸ்பீஹ் செய்யும் பொழுது அடுத்தவருக்கு இடையூறு இல்லாம நாம மனசுக்குள்ளால நம்ம காதுக்கு கேட்கிற மாதிரி தான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். 10 வீடுக்கு கேட்கிற மாதிரி நம்ம தஸ்பீஹ் செய்யக்கூடாது. 10 வீட்டுல உள்ளவங்களுக்கு இடையூறு தர்ற மாதிரி அல்லாஹ்வை தக்பீர் செய்ய வேண்டிய அவசியம் இந்த சமுதாயத்தில் யாருக்கும் கிடையாது. இப்ப சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மேடான பகுதியில் ஏறும் பொழுது அல்லாஹ் அக்பர் காது ஜவ்வு கிளிகிற அறைக்கு சத்தம் போட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, தோழர்களே நீங்கள் அல்லாஹ்வை அழைக்கின்றீர்களே, அல்லாஹ் என்ன செவிடனா? நீங்க மெதுவாக சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று மெதுவாக சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப மேடான பகுதியில் ஏறும் பொழுது அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல சொன்னார்கள். ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 2993வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. குல்லா இதா ஸஈதனா வ கப்பர்னா, நாங்கள் மேட்டில் ஏறும் பொழுது தக்பீர் கூறுவோம். இப்ப மாடிப்படியில ஏறினாலும் அல்லாஹ் அக்பர். நம்ம குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பா அப்பான்னு ஏறது சில பேர் குழந்தைகளுக்கு அப்பா சொல்லு அப்படிங்கிறது. அப்பா சொன்னா நன்மையெல்லாம் ஒண்ணு கிடைக்காது, அப்பா தான் வருவார். ஆனா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி நாம் ஏறும் பொழுது குழந்தையின் உள்ளத்தில் ஆழமாக பதிகிறது. அது நம்மளை அறியாமலேயே மேடான பகுதி வரும் பொழுது அல்லாஹ் அக்பர் சொல்றோம். ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வைதா நஸல்னா சப்பஹ்னா, மாடிப்படியிலிருந்து கீழே இறக்கும் பொழுது, மேட்டிலிருந்து கீழே இறக்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். சில பேருக்கு கீழே இறங்கும் போது தலை சுத்தி கீழே விழுந்துருவாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்தால் அதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, வாகனத்தில் நாம் செல்கின்றோம். வாகனம் இல்லாத ஆள்களே இன்றைக்கு கிடையாது. கை கால் ஊனமுற்றவர்களுக்கு கூட விசேஷமாக தயாரிக்கப்பட்ட வாகனத்திலே செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். வாகனத்தில் செல்லும் பொழுதும் வாகனத்தில் ஏறி அமர்ந்த பின்னாலும் அல்லாஹ்வை நாம் பெருமைப்படுத்த வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதில பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தில் ஏறி அமர்வார்களே ஆனால், சும்மாவும் நம்ம வாகனத்தில் ஏறி அமர்வோம், கால் வலிக்குது, அப்போம்லாம் இது தேவையில்லை. பயணம் செய்வதற்காக ஏறி அமர்ந்தால் கப்பர சலாசன் 3 முறை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வார்கள். நம்ம தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது வாகனத்தில் ஏறி உட்கார்ந்துட்டோமா, முதல் முறையாக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று 3 முறைகள் சொல்ல வேண்டும். அடுத்து சில துவாக்களை எல்லாம் ஓதுவார்கள் என்று ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆக அருமையானவர்களே, அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை இருக்கிறதே, தனிப்பெரும் ஒரு அந்தஸ்தை பெற்ற வார்த்தை. வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் என்ற வார்த்தை தான் மாபெரும் ஒரு சக்தி, அதைவிடவும் ஒரு உயர்ந்த சக்தி உலகத்தில் இருக்கும் என்று நாம் நினைத்தால் நாம் பூமியாக வாழ முடியாது என்பதை அல் குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லி காட்டுகிறது. எல்லாம் அல்ல இறைவன் எதை நாம் பேசினோமோ, எதை நாம் கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.